முதலாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம் இந்த வாரம் மின்மினி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சில்லுக்கருப்பட்டி ஏலே போன்ற படத்தை டைரக்ட் பண்ண ஹலிதா ஷமீன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சில்லுக்கருப்பட்டி படத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் கொடுத்து அதில் தனித்தனி எமோஷனில் வந்து அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தி படத்துக்கும் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் லாரஸ். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. பாரி சபரி அப்படின்னு ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் பாரி எப்பயுமே சபரிக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக பழகிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. இதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக பாரி இறந்து போனதுக்கப்புறம் சபரி அடுத்த கட்டதாக லைஃப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. அடுத்த எப்படி போகும்? நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இங்கே வந்தால் சும்மா ஹிமாலயஸ் லூப் படிச்சுட்டு இருப்பேன். பொதுவாக நம்ம பல படங்களில் நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டாரோடைய சின்ன போர்ஷனை சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிற வேற ஒரு நடிகர் தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஹலிதா ஷமீன் ஒரு குறிப்பிட்ட இயரில் வந்துட்டு அவங்க சின்ன வயசு போர்ஷன் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்க. அவங்க பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது டேரக்டர் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது, கூட நின்று ப்ரொடியூசரை வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பாரிஸ் ஆர் அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ். ஏஸ்தர் அனில் அண்ட் பிரவீன் கிஷோர் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் ஏஸ்தர் அனில் ஏற்கனவே நம்ம ஒரு சில படங்களை இவங்களை நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு பிரவீன் கிஷோர் மட்டும்தான் ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி வந்து தெரிஞ்சுது. இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செகண்ட் ஹாஃபில் ஹலிதா ஷமீன் வந்து காமிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்க பழகிக்கிறாங்க. ஹலிதா ஷமீனுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க வந்து ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரவீன் கிஷோருக்கு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் ஒரு ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விட்டு கொடுக்காத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஹலிதா ஷமீன் காமிச்சிருந்தாங்க. சில்லுக்கருப்பட்டி படத்தில் எப்படி வந்து நல்ல ஒரு எமோஷ்னலை வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரியே இந்த படத்துலையும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் முக்கியமாக நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்டோட நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஐ ஷுட் மேக் ஸ்ப்ரிங் டுகெதர்னு சொன்னாங்க. பாரியோட கேரக்டர் எப்பயுமே சபரிக்கிட்ட எதிரியாக இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு அவனை போய் வந்துட்டு வெளியில் போய் ஒரு படுக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் வந்து ஆகவே ஆகாது, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு ஸ்டேஜில் பாரி இறந்து போன அந்த ஒரு பிரிவு வந்து சபரினால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் பண்ணுறாரு, பாரி மாதிரியே மாறணும் அப்படின்ற எண்ணம் எப்படி இருக்குது, ஸ்கூல் போர்ஷன் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து ஹலிதா ஷமீன் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஸ்தர் அனில் இவங்களோட போர்ஷன் எடுத்திங்கன்னா மெயினாக இந்த படத்தில் சபரி அப்படின்றது ஒரு கேரக்டர் தான் மெயினான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சபரிக்கும் பாரிக்கும் நடுவில் சண்டை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. பாரி இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த ஏஸ்தர் அனில் வந்து அந்த ஸ்கூலுக்கு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. சபரி அப்படின்ற ஒரு கேரக்டர் தெரிய வருது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ற எல்லாமே அவங்க தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வச்சு நம்ம சபரின்ற கேரக்டர் கூட வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவனுக்காக ஏதாவது செய்யணும். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்கூல் போர்ஷனில் எடுத்திருக்காங்க. நார்மலாக ஒரு சினிமோட்டோகிராஃபி வந்து எப்படிலாம் வந்து ஒரு படத்துக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து மனோஜ் பரமஹம்சா வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃபில் தான் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கூல் போர்ஷன் இருக்கும். அவர் எங்கே போகிறாரு அப்படின்றத அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஹிமாலயா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சராக வந்து பல இடங்களுக்கு நம்மளை வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேரக்டராக வந்து சபரின்ற கேரக்டர் ஆகட்டும் பாரின்ற கேரக்டரும் இருக்குது. பாரின்ற கேரக்டர் மாதிரியே மாறணும் அப்படின்னு சொல்லி சபரியோடைய எண்ணம் வந்து இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் போர்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிமாலயா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறக்கூடிய போர்ஷனாக இருக்கும். அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து மனோஜ் பரமஹம்சா வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் எடுத்துட்டிங்கன்னா கஜிதா ரகுமான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சும்மா பிச்சு உதறி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃபில் தான் மெயினாக அந்த ட்ராவல் பண்ணுறக்கூடிய போர்ஷன்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு ஒரு மியூசிஷியன் அப்படின்றதுல வந்து ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு வந்து நல்ல ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே மாறும் தானே, நான் மாற்றத்தை நம்புகிறேன்.
மொத்தத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக லேக் எதுவுமே இருக்காது. ஸ்கூல் போர்ஷன் எல்லாத்தையுமே நல்லா சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு லேக் அடிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க எந்த பிளேஸ்க்கெலாம் போகிறாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காமிக்கிறாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்லோவாக என்ன தான் கொண்டுட்டு போயிருந்தாலும் கூட படத்தோடைய கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்டை வந்து கொடுத்துருந்தது. ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு படத்தோட செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது என்னடா இப்படி ஸ்லோவாக கொண்டுட்டு போயிருக்காங்களே, மொக்கையாக இருக்கிற மாதிரி மேபி ஃபீல் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக உட்காந்து இந்த படத்தை முழுமையாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான டிஸப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். மேபி உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோ, ஒரு ஃபீமேல் ஆகட்டும், ஒரு மேல் ஆகட்டும், உங்களோட லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம இப்படி மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனெக்டும் நம்மளுக்கு வர மாதிரி நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்டோட ஹலிதா ஷமீன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. தாராளமாக நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.